வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா பிரேஸ்லெட் பண்ண போறோம். அது உங்களுக்கு எப்படி செய்யணும் தெரியுமா? தெரியாதானே? வாங்க சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி நீட்டாக பேப்பர்ஸை இந்த மாதிரி அந்த சைடில் இருக்கிற பேப்பரை அதெல்லாம் கட் பண்ணி அதில் பீஸாக இப்படி கட் பண்ணணும். அதுவும் இந்த மாதிரி சைடில் அதில் நம்ம க்ளூ எடுத்துன்னு இந்த இடத்துல இப்படி சின்னதாக கொஞ்சோண்டா போட்டுக்கின்னு அப்படியே இது இடம் இருக்குதா இந்த இடத்துல நம்ம க்ளூ போடல தானே, அதை எடுத்து இப்படி மடிச்சுக்கணும். ஒட்டாச்சிக்கணும். இதே மாதிரி ஒட்ட வச்சுக்கணும். சரியா? இதே மாதிரி நம்ம கலர்ஃபுல்லாக அவங்களுக்கு என்னமே கலர் வேணும் ஏதாச்சும் ஒரு கலர் எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒட்ட வச்சுக்கணும். வாங்க நம்ம செஞ்சுக்கிட்டே போகலாம். லாஸ்ட்டில் எப்படி வருது பார்க்கலாமா? வாங்க ஸ்பீடாக செஞ்சு போகலாம். அப்போ தான் வரும். கொஞ்சம் கஷ்டம், ஆனால் நம்மளுக்கு ஒட்டாய்க்கிறது தான் கஷ்டம். மிச்செல்லாம் ஈஸி. ஏன் இது இப்படி ஒட்டாக்கிக்கு நம்ம கையில எல்லாம் க்ளூ ஆயிருமா? அதை அப்பப்போ ஒட்டாக்கிக்கு கஷ்டம் ஆயிடும். உங்களுக்கு என்னமே கலர் பிடிச்சிக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சேம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரெயின்போ கலர் பிடிச்சிக்கிச்சுன்னா ரெயின்போ கலர் எடுத்துக்கோங்க. பிங்க் கலர் வேணும்னா பிங்க் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ப்ளூ கலர் எடுத்துக்கோங்க. இல்லை ஏதாச்சும் கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். உங்ககிட்ட இல்லைன்னா வேறு கலர் எடுத்துக்கலாம். சரியா? ரெயின்போவில் 7 கலர்ஸ் இருக்கும். அதில் நம்ம ஏதாச்சும் ஒரு கலர் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அது கிரே ஏதோ ஒன்று வேணும்னா நம்ம 7 சொல்லலாம். நம்ம கை ஒட்டிக்கும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ நம்ம எவ்வளோ கலர்ஸுக்கு இந்த த்ரெட்டு போடணுமோ அவ்வளோ கலர்ஸ் எடுத்துக்கோங்க. சரியா? அம்மா கலர்ஸ் எடுத்துக்கணும். நம்ம இன்னுமே செப்பரேட்டாக வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இன்னுமே உள்ள துளுத்துக்கு இந்த மாதிரியே துளுத்துக்குங்க. இந்தமாதிரி ஏதோ ஒரு கலர் த்ரெட் எடுத்துக்கணும். இந்தமாதிரி துளுத்துங்க. இந்தமாதிரி ஒன்று ஒன்றா போட்டுன்னே போங்க. இந்த மாதிரி போட்டுன்னே போங்க. எப்பயுமே லாஸ்ட் கலர் தான் போடணும். ஏன் தெரியுமா சொல்கிறேன்? அப்புறம் நம்ம திருப்பி போடணுமே. நம்ம இங்கே போட்டுட்டா இப்படி எடுத்து போட்டானே அப்போ எல்லாமே இப்படி கொட்டிடணும். அதுதான் நான் சொல்கிறேன். சரியா? உங்கள் இஷ்டம். நம்ம மிக்ஸ் பண்ணியும் போட்டுக்கலாம், அப்படியே வச்சுக்கலாம். நம்மளுக்கு செப்பரேட்டும் போட்டுக்கலாம், மிக்ஸும் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நான் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிறேன். எல்லா கலரும் ஒன்று ஒன்று போட்டுன்னு போய்க்கிறேன். ஏன்னா அப்பதான் அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒன்று ஒன்றா அப்படி போட்டேன். உங்களுக்கு எது தோண்டா அதை எடுத்து போடுங்க. சரியா? போட்டுக்கினே போயினே இருக்கணும். உங்களுக்கு எவ்வளோ தோண்டா அவ்வளோ போட்டுக்கினே போடணும். உங்கள் இஷ்டம். 2 போட்டுக்கலாம், 1 போட்டுக்கலாம். இங்கே வாங்க, நம்ம பிரேஸ்லெட்டை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது நல்லா இருக்கு தானே? இது நம்ம கழுத்துக்கும் மாட்டிக்கலாம், கைக்கும் மாட்டிக்கலாம். வாங்க நம்ம போட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்க கைஸ், நம்மளோட பிரேஸ்லெட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கழுத்துக்கு போட்டு பார்க்கலாமா? போட்டுக்கலாம். வாங்க. இங்க வாங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஏடி நான் அழகா ஈஸியா சொல்லி கொடுத்தேன் தானே? எவ்வளோ ஈஸியா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சரியா?
நம்ம அழகா செஞ்சுக்கணும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஏதாச்சும் யோசிச்சு செய்யலாம். பாய் பாய், நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய்.